வணக்கம் இடம்புலம் பிஓவி நேயர்களே. பொதுவாக சட்டமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பேசுறது நியாயம், இன்னொருத்தர் பேசுறது வந்து அநியாயம் அப்படிங்கிறத பட்டு நம்ம ஒருத்தர் சைடு எடுத்து சப்போர்ட் பண்ணுவோம். ஆனால் இன்னைக்கு நடந்த சட்டமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யார் அதிகமாக வந்து என்டர்டெயின்மெண்ட் காட்டுறது, இல்லை யார் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா கத்துறது, யார் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா சபை நாகரிகம் தவறி நடக்கிறது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு கட்சிகளுமே போட்டி போட்டு பல விஷயங்களை சட்டமன்றத்தில் செஞ்சுருந்தாங்க. அதை குறித்து தான் வந்து ஜபா அவர்கள்கிட்ட வந்து கலந்துரையாட போகிறேன். வணக்கம். வணக்கம் ப்ரோ. இப்பேற்பட்ட சபையை கண்டதுண்டோ? ரெண்டு பேருக்கு தான் போட்டியே. ஒன்னு டிவிக்கு, இன்னொரு டிஎம்கே. சரி, எப்படி வந்து சபையில சட்டமன்றத்துல என்ன பேசணுமோ அதையெல்லாம் விட்டுட்டு மாறி மாறி எப்படி கலாய்க்கலாம், மாறி மாறி எப்படி வந்து ஃபன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது வந்து ரெண்டு பேருக்கு மட்டும்தான் போட்டி அப்படிங்கிற மாதிரி சட்டமன்றம் நடந்திருக்குது. நீங்க பாத்தீங்கல்ல சட்டமன்ற லைவ், நீங்க பாத்தீங்கல்ல, உங்களோட ஒரு ஓவரால் கருத்து நீங்க சொல்லுங்க பாக்கலாம். பேசிக்கலி நம்ம எந்த கட்சிக்குமே சப்போர்ட் இல்லை. பட் ஒரு காலத்துல எவ்வளவு கம்ஃபர்டபுளா லைஃப் போயிட்டு இருந்ததுன்னா திமுகவை எதிர்க்கிறோம், திமுகவை கலாய்க்கிறோம், திமுக விமர்சனம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திமுக தான் ஒரு சைடு வந்து அவங்க பண்ண பாவத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அனுபவிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா 35% மக்கள் பண்ண ஒரு கடமைக்காக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாருமே அனுபவிச்சுட்டு இருக்கோம் இந்த என்டர்டைன்மெண்ட்டை அப்படிங்கிறது தான் என்னால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ பேசிக்லி திமுக செஞ்ச தப்பை வந்து சுட்டி காட்டுறது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா தமிழக சட்டசபையில் எதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது, எதெல்லாம் வந்து நடக்கக்கூடாதோ அதெல்லாம் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் விஜய் அவர்களை வந்து ஒரு நடிகராக தான் பெரும்பான்மையான ஒரு காலகட்டத்துக்கு நம்ம பார்த்துருக்கோம் 30 ஆண்டு காலம். ஸோ அவர் அப்படியே அவரோட ரசிகருக்கு கூட்டு போயிட்டு இப்போ இன்னைக்கு ஒரு பதவியில் உட்கார வச்சதுனால இன்னைக்கு அவரும் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டரில் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. சட்டசபை நிகழ்வுகளை பார்க்குற நம்மளும் பார்த்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட்டுக்காக பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு கவலைக்கிடமான ஒரு விஷயம் தான் எனக்கு தோணுது. இதை கண்டிப்பாக பல பேர் ஏற்றுக்க மாட்டாங்க ரசிக மனநிலையில். இல்லை நம்ம இருக்கிற விஷயத்தையே நம்ம பேசுவோம். என்ன பண்ண விஜய் அவர்கள் தன்னுடைய ஸ்பீச்லேயே அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒவ்வொரு வீட்டிலையுமே நம்ம போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம கட்சியை தொடங்கணும். கட்சி தொடங்கிட்டு நம்ம ஒவ்வொரு வீட்டுக்கும் போகல. அப்போ ஒவ்வொரு வீட்டில் இருக்கவங்களுமே என்னை வந்து மகனாகவும் அண்ணனாகவும் தம்பியாகவும் என்னை வந்து அவங்க குடும்பத்தில் ஒருத்தராகவும் என்னை பார்க்குறாங்க அப்படிங்கிற விஷயத்த விஜய் அவர்கள் பேசுகிறாரு. பட் அதுவே எங்கே ஒரு தப்பாக போயிட்டு இருக்குதோ அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. ஏன்னா மக்கள் நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அண்ணனாகவும் தம்பியாகவும் ஃபேமிலியில் ஒருத்தனாகவும் பார்க்குறாங்க, அதுக்காக வேண்டி எனக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்ட்டு. தமிழ்நாடு யார்கிட்ட வந்தால் நல்லாயிருக்கும், யார் யார் பெட்டர் திட்டங்களை கொண்டு வந்தால் தமிழ்நாடு நல்லாயிருக்கும், தமிழ்நாட்டு நலனுக்காக எது பண்ணால் சரியாக இருக்கும் அப்படிங்கிறத விட்டுட்டு எங்கள் அண்ணன், என் தம்பி, என் புள்ள, ஐயோ அவனை ஏதாவது தப்பாக பேசிட்டாங்கன்னா நல்லா இருக்காது, இப்போ பாவம் விஜய் அவர்களை போய் இப்படிலாம் பேசுகிறாங்களே அப்படின்ட்டு அந்த ஒரு சிம்பத்தி, அந்த ஒரு எமோஷன்னால ஓட்டு போட்டு வந்ததுனால நீங்கள் இன்னும் அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கிறீங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. நான் பிளண்ட்டாக இந்த குற்றச்சாட்டு நான் வைக்க விரும்பல. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, காவேரி விஷயம் முந்தா நேற்று பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு இஷ்யூவாக போயிட்டு இருக்கு. மேகதாதுல அணை கட்ட விட மாட்டோம் அப்படிங்கிறது தீர்மானமாக நிறைவேற்றினாங்க, நல்ல விஷயம். ஆனால் அதில் அவங்க பண்ண ஒரு பெரிய பிளண்டர் என்ன அப்படின்னா, பெரிய பிளண்டர் மட்டும் கிடையாது, லைஃப் டைம் தவறுன்னு நான் சொல்லுவேன் நான். அதாவது புதிதாக அதுக்கு ஒரு நடுவன் தீர்ப்பாயத்தை அமைக்கணும் அப்படின்ட்டு உதயநிதி அவர்கள் எதிர்கட்சி தலைவர் அவர்கள் சொன்னதை விஜய் அவர்களும் நாங்கள் ஆல்ரெடி அந்த பிளானை வச்சுருக்கோம், அதை வந்து அவை குறிப்பில் நாங்கள் ஏற்ற 4வது பத்தியில் ஏற்ற விரும்புகிறோம் அப்படின்ட்டு விஜய் அவர்களும் அதுக்கு ஆமோதித்தது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய தப்பாக போச்சு. அதை நம்ம சரி ஓகே, நமக்கு அவ்வளோ பெரிய நாலேஜோ அவ்வளோ பெரிய ஹிஸ்டரி வரலாறோ நமக்கு தெரியாதுன்னே கூட வச்சுக்கலாம், சரி ஓகேவா. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதுக்கான என்ன சொல்கிறது, அந்த கவனத்தை ஈர்க்கணுன்றதுக்காக வேண்டி வெளிநடப்பு செஞ்சார். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அதை பற்றி பேசினார். எதுக்காக அவர் பேசினார், ஏன் அவர் இவ்வளோ கஷ்டப்படணும், அந்த கேள்வி எல்லாருக்கிட்டையும் முதல் எழுணும். எதுக்கே அவர் பண்ணணும்? எடப்பாடி பழனிசாமி நமக்கு எப்பயுமே தெரியும், உதயநிதி அவர்கள் மாதிரியோ அல்லது நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் மாதிரியோ வந்து அட்டென்ஷன் சீக்கிங் பண்ணக்கூடிய நபர் கிடையாது. அட்டென்ஷன் சீக்கிங் பண்ணியா அப்படின்னு தான் நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். ஆனால் அவர் பண்ண மாட்டேங்கிறார். ஆனாலும் கூட ஏன் அவருக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா, அதிமுகவுடைய ஆட்சியில் தான் பலதரப்பட்ட சட்ட போராட்டங்களை போராடி உச்சநீதிமன்ற தீர்ப்பு, அதாவது தமிழகத்துக்கு இப்போ 170 டிஎம்சி 170.20 டிஎம்சி தண்ணி கொடுக்கணும் அப்படின்ற அந்த தீர்ப்பு கெசட்டில் வர்றது முத கொண்டு அவ்வளோ பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் புதுசாக ஒரு தீர்ப்பாயம் நீங்கள் போட போறீங்க அப்படின்னா கர்நாடகா அரசு சாதகமாக போவாதா? ஏன்னா ஆல்ரெடி இருக்கிற தீர்ப்பை கவுண்டர் பண்ண முடியல அவனால. ஓகேவா, எங்கடா கேப் கிடைக்கும் தேடிட்டு இருக்கிறான். அப்படி தேடிட்டு இருக்கிற சமயத்துல புதுசா ஒரு தீர்ப்பாயம் நாங்க போடுறோம் அப்படின்னா அவங்களுக்கு சாதகமா அமைஞ்சிடும். போடுங்க. அப்ப இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் அழிச்சிருங்க, முதல்ல இருந்து நம்ம போவோம் பண்ணுவானா இல்லையா? அந்த ஒரு விஷயத்தை தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கையில் எடுக்கிறாரு. இத காவேரி அப்படின்ட்டு ஒரு புக்கு எழுதியிருக்காரு. ஒரு ஒரு அதை பத்தி ரொம்ப ஆய்வுகள் பண்ண ஒரு நபர், ஒரு இதுதான் அந்த புக்கு. காவேரி லாங் விண்டட் டிஸ்பியூட்
அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, இயர் வாரியா ஒவ்வொரு ராமகிருஷ்ணன் ராமகிருஷ்ணன் அவர்கள் ஓகே ஓகேவா எழுதியிருக்க புக் இது. அவர் எந்த பக்க சார்பும் எடுக்கல, தமிழ்நாடு சார்பும் எடுக்கல, கர்நாடகா சார்பும் எடுக்கல. தமிழ்நாட்டுல என்னென்ன வாதம் வச்சிருக்காங்க, கர்நாடகாவில் என்னென்ன வாதம் வச்சிருக்காங்க, எந்தெந்த இயர்ல எந்தெந்த மாதிரியான பிரச்சனைகள் போயிட்டு இருந்துச்சு, எந்தெந்த மாதிரியான கோர்ட்ல விஷயங்கள் போயிட்டு இருந்துச்சு, எல்லாத்தையுமே டீட்டெயிலாக எழுதி வச்சிருக்காரு. குறைஞ்சபட்சம் ஆதவர்ஜுனா இந்த புக்கை படிச்சுட்டு வந்தாச்சும் பேசிருக்கலாம், கோட் பண்ணிருக்கலாம். கோட் பண்றது இல்ல ப்ரோ, இந்த புக்கை படிச்சுட்டு இல்ல ஒரு புரிதலோட பேசிருக்கலாம், டீடைல்ஸை உள்வாங்கிட்டு பேசிருக்கலாம். வந்துட்டு பொத்தாம் போத வந்து பிளண்டா வந்து நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, பாக்கெட்ல கை விட்டு என்னமோ எல்லாம் தெரிஞ்ச ஞானி மாதிரி நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, அதுவும் பேசுறதுலாம் தப்பா பேசிட்டு இருக்கிறீங்கன்னா எப்படி இதை ஏத்துக்க முடியும் இல்லையா? அப்ப இந்த இடத்துலதான் தப்பு பண்றீங்க. ஒண்ணு இல்ல, இந்த புக் எழுதினார்ல ராமகிருஷ்ணன் அவர்கள், அவர் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு, அதையும் நான் சொல்லிடுறேன் என்ன அப்படின்னு. இன்னைக்கு அது இன்னைக்கு நடந்துச்சு, இன்னைக்கு இல்ல 17 hours நேத்து போட்டது, நேத்து போட்ட ட்வீட், அதையும் நான் படிச்சு காட்டிடுறேன். Not impressed with today's performance of Minister Aja in the assembly on the Kaveri. Concede that the subject is new to him. He should do far better homework than what he did for the day. அதாவது நம்ம புரியுற மாதிரி சொல்லி போடலாம். அவர் மனசுல என்ன நினைச்சிருக்காரு அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆதவர்ஜுனா ஒரு அமைச்சராக ஆதவர்ஜுனாவோட என்னோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இல்லை, சரி மோசமா இருக்குது. அதே மாதிரி சப்ஜெக்ட் அவருக்கு புதுசா இருக்கு, காவேரி பத்தி அவருக்கு அடிப்படை அறிவே இல்லை. கன்சீட் த சப்ஜெக்ட் இஸ் நியூ டு ஹிம்னா என்ன அர்த்தம்? இது புதுசா இருக்கு, அறிமுகம் இல்லை, அடிப்படை அறிவே உனக்கு இல்லை, அதனாலதான் நீ சம்பந்தம் இல்லாம ஏதோ பேசிட்டு இருக்கிற, புதுசா என்ன பேசிட்டு இருக்கிற. இதுக்கு முன்னாடி காவேரி சம்பந்தமா வரலாறுல என்ன நடந்திருக்குது, திமுக அவங்களோட ஆட்சியில் என்ன பண்ணிருக்காங்க, அதிமுக அவங்களோட ஆட்சியில் என்ன பண்ணிருக்காங்கன்றத பத்தி அறிவே உனக்கு சுத்தமா இல்லை. அதனால நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற, ஏதோ ஒன்று வளரிட்டு இருக்கிற. பிளஸ் he should do far better homework. நீ நிறைய பண்ண வேண்டியிருக்கு, நீ நிறைய படிக்க வேண்டியிருக்கு, நீ நிறைய கத்துக்க வேண்டியிருக்கு. எதுவுமே இல்லாம ஜஸ்ட் ஒரு ஃபேன் பாய் மோட்ல வந்து நீ பேசிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் அவர் வந்து ஓகே சொல்றாரு. ஓகே, ஃபேன் பாய் மோடோட மெயின் கேரக்டர் சிண்ட்ரோம்னு ஒன்று சொல்லுவாங்க. நம்ம தான் உயர்ந்த மனிதன், நாம் மட்டுமே உயர்ந்த மனிதன், நான் மட்டுமே எங்க இருந்தாலும் தெரியணும், சாவு வீடா இருந்தா நான் தான், கல்யாண வீடா இருந்தா நான் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தன்னை வந்து முன்னிலைப்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பேசின மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு தோணுது. நீங்க சொல்ற மாதிரி எவ்வளவு ரிட்டன் டாக்குமெண்ட்ஸ் இருக்கு, புக்ஸ் இருக்கு, ஒரு பெரிய பொறுப்பு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல சரி நீங்க திமுகவை குறை சொல்றீங்க, அவங்களோட தவறுகளை சுட்டி காட்டுறீங்க, ஊழல்களை கொண்டு வரீங்க, அவங்களுடைய முகத்திரைய கிழிக்கிறீங்க. பட் அதற்கு மட்டுமே உங்களை வந்து கூப்பிட்டு வந்து உட்கார வைக்கல. இது வந்து ஒரு ரன்னிங் மில், இது ஒரு மிஷினரி, இது ஒரு பெரிய நாடு, இந்த நாடை வந்து நகர்த்தி கொண்டு போறது உங்களுடைய வேலை. அப்படி இருக்கிறப்போ நீங்க சொல்ற மாதிரி அந்த சென்சிட்டிவ் இஷ்யூஸ் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கிறத எனக்கு ரொம்ப கவலையா இருக்கிறதுனா, இப்போ நீங்க உட்காந்து இந்த வீடியோல பேசுறதுனால அந்த புக்குங்க அவர் ட்வீட் போட்டிருக்காரு, இது ஒரு பிரச்சனை, சரியா பெர்ஃபார்ம் பண்ணலாம் சொல்றீங்க. ஆனா பெரும்பான்மையான மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆதவர்ஜுனா அப்படி பேசிட்டாரு, எல்லாருமே இப்படி தட்டினாங்க, முதல்வர் இப்படி பண்ணிட்டாரு, அதை பத்தி மட்டுமே எல்லாருமே பேசிட்டு இருக்காங்களே. இதுதான் தாவேகாவுடைய முந்தைய சக்சஸுக்கும் காரணம். அதே ஃபார்முலாவை இன்னமும் கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஆனா இது நிலைக்காது, ரொம்ப நல்லா நிலைக்காது. இப்ப பாக்குறதுக்கு ஆஹா ஓஹோ இஸ்லட்டிலாம் அப்படி இப்படின்னு சொல்லலாம், மாஸ் அப்படி கை காட்டினது சட்டமன்றத்தில். ஆக்சுவலி அது பார்க்கறதுக்கு சில பேருக்கு அது மாசா தெரிஞ்சாலும் என்னுடைய பார்வைக்கு ஒரு இம்மெச்சூர்டா தெரியும், தமாஷா இருந்துச்சுன்றீங்க. சத்தியமா தமாஷா இருக்குங்க. ஏங்க நீங்க முதலமைச்சர் ஆயிட்டீங்க, நாட் அன் ஆக்டர், யூ ஒன், ஓகேவா? அவங்கள நீங்க ஜெயிச்சிட்டீங்க, நீங்க தான் இப்போ மேலே இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஈக்குவலா நானும் வந்து ட்ரோல் பண்றேன், நான் வந்து கலாய்க்கிறேன், நையாண்டி பண்றேன்றதெல்லாம் வந்து உங்களோட இம்மெச்சூரிட்டியை தான் காட்டுது. சட்டமன்றம் கோமாளி மன்றமா தெரியுது உங்களுடைய இந்த மாதிரியான நடவடிக்கைகள் மூலமாக. ஆனால் எனக்கு என்னன்னா, இன்னைக்கு எது சக்ஸஸ், எது வெற்றியை கொடுக்குதோ அதை செய்கிறது தான் சரின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதனால இன்னைக்கு இப்போ இந்த 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 கிளிப் இருக்குல்ல, நீங்கள் சமூக வலைத்தளத்தில் எதை வேணால் தரோம், இந்த கிளிப் தான் திருப்பி வந்துட்டே இருக்கு. ஸோ மக்களோட மைண்டில் திருப்பி இது மட்டும் தான் பண்ணிட்டே இருக்கு. ஸோ பேச வேண்டிய விஷயங்கள் வந்து விட்டு போயிடுச்சுங்கிறது யாரோட மைண்ட்லையுமே பதிவு ஆகலை. ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி ஏற்கனவே உங்களோட சக்ஸஸே இந்த மாதிரி ரீல்ஸு, இது மாதிரி மீம்ஸு, பஞ்ச் டைலாக்ஸ் இதெல்லாம் இப்போ அதோட எக்ஸ்டென்ஷனாக வந்து இதை பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ பேசிக்லி நடிகராக இருந்து தான் உச்சத்தில் இருந்தது மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் ஆண்டு போர் அடிச்சு தான் எம்ஜிஆர் அவர்கள் அரசியலுக்கு வந்து அதுக்கப்புறம் ஜெயிக்கிறார். ஆனால் அவர் அரசியலுக்கு வந்து ஜெயிச்சதுக்கு அப்புறமா எத்தனை வாட்டி அவருடைய ஆக்ஷனை அவரே பண்ணியிருக்காரு, எத்தனை வாட்டி அந்த மேனரிசம் காட்டியிருக்காரு. அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்த எம்ஜிஆர் வேற, அரசியலுக்கு அப்புறம் வந்து எம்ஜிஆர் வேற. ஸோ நீங்கள் எம்ஜிஆர் அதிகமாக கோட் பண்ணுறீங்க இல்லையா? யாருன்னா முதல்வர் விஜய் அவர்களை சொல்கிறேன். இப்படி இருக்கிறப்போ எஸ் உங்ககிட்ட ஒரு சாம் இருக்கு, உங்ககிட்ட ஒரு இமேஜ் இருக்கு,
அது மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க திரும்பி பார்க்குறாங்க. இன்னைக்கு பாருங்க, ஒரு அமெரிக்க துணை தூதர் வந்து உங்களை சந்திச்சுட்டு போனது பெரிய நியூஸ் ஆகுது. நீங்கள் பிஎம் ஆகிறதுக்கு கூட வழி இருக்குன்ற மாதிரிலாம் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. பட் நீங்க தான் உங்களை இன்னும் டவுன் கிரேட் பண்ணி ஒரு ஒரு ஆக்டர், ஒரு ப்ரொட்டகனிஸ்ட் ஆன மூவி அப்படிங்கிற மாதிரியே வந்து காட்டிட்டு இருக்கீங்க. நிறைய நேரத்தில் வந்து அவர் மோஞ்சு அப்படி வச்சிருக்காரு, முகத்தை எப்படி வச்சிருக்காருலாம் பேசிட்டு இருந்தாங்க. நம்ம அதெல்லாம் வந்து பெருசாக எடுத்து பேசல. இல்ல ப்ரோ, நான் என்ன சொல்றேன்னா, இப்போ இன்னைக்கு அவர் பேசின பேச்சு இருக்கு பாத்தீங்களா, இத்தனை நாள் என்ன சொல்லிட்டு இருந்தீங்க, பேசவே மாட்டேங்கிறேன், வாயை திறக்க மாட்டேங்கிறேன், அதுக்கு கொடுக்குற மாதிரி இன்னைக்கு பதிலடி அப்படின்ட்டு வெல் ப்ரிப்பேர்டு ஸ்பீச். இன்னைக்கு முதல்வர் அவர்கள் இதுல சட்டமன்றத்தில் பேசணும், வெல் ப்ரிப்பேர்டு ஸ்பீச், அதாவது எழுதி எல்லாமே எடுத்துட்டு வந்தாச்சு. அதான் சொல்றீங்க, சொல்லுங்க. எடுத்துட்டு வந்தாச்சு, நீங்க பேசிட்டீங்க, உங்களுடைய ரசிகர்கள் கட்டாயமா அதை கொண்டாடுவாங்க. அதை எடுத்து ப்ரோ நாங்க ஓகே, நான் டாபிக் கொஞ்சம் மாறி போறேன், பட் இருந்தாலும் ரீல்ஸ்ன்றது எத்தனை செகண்ட் மிஞ்சி போனா ஒரு நிமிஷம் இருக்குமா? ஒரு நிமிஷத்துக்கு கீழே தான், ஒரு 1.5 நிமிஷம் இல்லைங்களா? இந்த 1.5 நிமிஷத்துல தான் நாங்க அரசியல் கத்துக்கிறோம் அப்படிங்கிற மனநிலையில் இருக்கிறவங்களுக்கு நீங்க பேசின பஞ்சஸ், நீங்க பேசின அந்த ஆக்ஷன் டயலாக் எல்லாம் ரீச் ஆகும் பயங்கரமா. அவங்களுக்குள்ள பாரா எங்க தலைவர் வேற லெவலு அப்படிங்கிற மாதிரி இருக்குமே தவிர, சப்ஜெக்ட் ஒரு விஷயத்துலையுமே இருக்கிற ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளத்துல என்னென்ன மாதிரியான தமிழ்நாடு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு, அந்த சப்ஜெக்டை டீட்டெயிலாக படிக்கிற அளவுக்கு யாரும் பொறுமை இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சமுதாயத்தை நீங்க உருவாக்கிட்டு இருக்கிறீங்களோ அப்படிங்கிற சந்தேகம் வருது. ஒன்றும் இல்லை ப்ரோ, கீர்த்தனா அப்படிங்கிற ஒருத்தங்கிறாங்க தொழில்துறை அமைச்சர், அவங்க கிட்ட பத்திரிகையாளர்கள் வந்து பேட்டி எடுக்கிறாங்க. நீங்க தமிழ்நாட்டில் மற்ற தொழில் நிறுவனங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு என்னென்ன மாதிரி எடுத்துட்டு இருக்கிறீங்க அப்படின்ட்டு அவங்க கேட்கும்போது கோவப்படுறாங்க. எது கோவம் வருது? ரீல்ஸ் போட்டேன், அவங்க வாயாலே ஒத்துக்கிட்டாங்க. இது என்ன இது? தொழில்துறை அமைச்சர் நீங்க கேட்டா என்ன சொல்றாங்க? ரீல்ஸ் போட்டனே, அதுல ஒரு தொழில் நிறுவனம் வந்திருக்குது, அப்ப என்ன பண்ண போறேன் நான்? ஒரு தொழில் நிறுவனம் வர்றதுக்கும் ஒரு ரீல்ஸ் நான் போட போறேன். என்ன மாதிரியான ஒரு சமுதாயத்தை நீங்க உருவாக்கிட்டு இருக்கிறீங்க முதல்ல இல்லையா? யாருக்குமே ஒரு டீப் ஸ்டடி பண்ணணும். உண்மையிலே என்ன பிரச்சனை, இதை எப்படி சரி பண்ணலாம், அல்லது பொலிட்டிக்கலா இது எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு டீப் ஸ்டடிங்கிறது எவனுக்குமே இருக்கவே கூடாது. 10 நிமிஷம், 10 செகண்டு, 20 செகண்டு, 1 நிமிஷம் அந்த ரீல்ஸ்லயே அரசியல் முடிஞ்சு போயிடணும் அப்படிங்கிற இடத்துல தான் நீங்க கொண்டு வரீங்க திரும்ப திரும்ப, இல்லையா ப்ரோ? நிச்சயமா திமுக பொறுத்த வரைக்கும் சட்டமன்றம்னா அராஜகம், அடிதடி, எதிர்கட்சியில் இருக்கவங்கள வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபிசிக்கலாகவும் மென்டலியாகவும் பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து துன்புறுத்துறது எல்லாம் தாண்டி இன்றைக்கி ஒரு புது ரகத்தை வந்து டிவிக்கு கொண்டு வந்திருக்காங்க. பேசிக்கலி ஒரு சட்டமன்றத்தில் போயிட்டு நீங்கள் ஒரு விஷயத்தை ஆமோதிக்கிறீங்க அப்படின்னு காட்டுறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து அந்த டேபிளை தட்டுறதை வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்றைக்கி வந்து புது ரகமாக ஒரு விஷயம் நடக்க ஆரம்பிச்சிச்சு. அது என்னென்னா, விஜய் அவர்களோட மீட்டிங்கில், அவருடைய ஃபேன் ப்ரெஸ் மீட்டில், ஆடியோ லான்ச்சில் அவர் பேசுகிறப்ப என்ன ஒரு சவுண்டை கொடுப்பாங்களோ அதை வந்து உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் வர ஆரம்பிச்சிச்சு கொடுக்குறாங்க. உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறாருன்றதுக்காக சொல்ல, சில பேர் விசிலும் அடித்தாங்க. அங்கே ரசிக மனநிலை தான் எல்லாருமே வந்து நடக்குது ப்ரோ, இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்ம பார்த்தோமே, லைவ்ல பார்த்தோம்ல. என்ன பண்ணுறதுன்னா, இவர் வந்து ஸ்கிரிப்டை நல்லா வந்து ஒரு 35 வருஷம் அனுபவம் இருக்கிறனால நல்லா பார்த்துட்டு வந்து படிக்கிறாரு. இன்னொருத்தரும் நடிச்சாரு, இன்னொருத்தருக்கும் ஒரு 8 ஆண்டுகள் அனுபவம் இருக்கு. ஆனால் 8 ஆண்டுகள் அனுபவம் வந்து என்ன பிரயோஜனம்? ஒரு ஸ்கிரிப்டை பார்த்து கூட ஒழுங்காக படிக்க முடியாத ஒரு எதிர்கட்சி சட்டமன்ற தலைவர் இருக்கிறப்போ இவங்க பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோரிங்காக தான் இருக்கும். தமிழ்நாட்டோட முக்கியமான பிரச்சனைகள் பேசப்படல அப்படின்றது மக்களுக்கு கடைசி வரைக்கும் தெரியவே தெரியாது. ஏன்னா ஆப்போனன்ட் அவ்வளோ வீக்காக இருக்காங்களே. ஆமாம். ஸோ அந்த ஒரு ரீதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பேசக்கூடிய ஒரு தலைவர், இன்ஃபேக்ட் ஒரு பொதுப்பணித்துறை அமைச்சரா, உள்துறை பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்திருக்காரு, மேயராக இருந்திருக்காரு, துணை முதல்வராக இருந்திருக்காரு. முதல்வராக இருந்தால் ஸ்டாலின் அவர்கள் உள்ள வந்திருந்தா கூட அவர் பெரிய ஸ்பீக்கர்லாம் சொல்ல மாட்டேன், அந்த அனுபவத்தினாவது ஏதாவது பேசியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு KN உதயநிதி ஸ்டாலின் கிட்டே ஏதாவது சொல்றதுக்கே தயக்கமா இருக்கா? இல்ல சொன்னா அவர் கேட்கிறாரா? அங்க ரொம்ப மிஸ்மேட்சா போயிட்டு இருக்கு ப்ரோ. ஆக்சுவலா என்னன்னா, சீனியர்களுக்கும் உதயநிதிக்கும் ஒத்து வரல. சோ இவங்க சொல்றத காது கொடுத்து கேட்கிற இடத்துல உதயநிதியும் இல்ல, அதே மாதிரி இவங்க சொல்றதுக்கான அந்த கம்ஃபர்ட் ஜோன்லயும் சீனியர் அமைச்சர்கள் இல்ல அப்படிங்கிற போது அது ஒரு பிரச்சனை, பெரிய வெற்றிடம் இல்லையா அது போயிட்டு இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நீங்க சொன்னீங்கல்ல இந்த டேபிள் தட்டுற விஷயம், நீங்க இன்னைக்கு வந்து டேபிள் தட்டினீங்கப்பா, பயங்கரமா விசில் அடிச்சீங்க, சத்தம் போட்டீங்க, கொண்டாடினீங்க. முந்தானத்து சட்டமன்றத்தில் இந்த காவேரி சம்பந்தப்பட்ட விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கும்போது முக்கியமான பாயிண்ட்ஸ் வரும்போது எல்லாமே, ஈவன் டிவிகே சைட்ல இருந்து கூட முக்கியமான பாயிண்ட்ஸ் வரும்போது எல்லாமே இவங்களுக்கு எந்த இடத்துல டேபிள் தட்டணும் தெரியல. ஜேசிடி பிரபாகர் அவர்கள் அங்கிருந்து மேல சைகை காட்டுறாரு, தட்டுங்க, வீடியோ ஆதாரம் இருக்கு, வேணா போட்டு நாங்க எதுவும் சொல்ல, சைகை காட்டுறாரு. அப்போ இன்னுமே நீங்க அந்த ரசிக மனநிலையில தான் இருக்கீங்களே தவிர இந்த அரசியல் இந்த ஏரியாவுக்குள்ளே நீங்க வரலையோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகம் பாக்குறவங்களுக்கு வரத்தான செய்யும்.
அது நம்ம முதல்ல வரணும், அப்புறம் தான் அவருடைய பின்னில் இருக்கவங்க அவரே எல்லாரும் முதல்ல இதெல்லாம் இப்போ இன்னொரு ஒரு விஷயம் ஃபேக்சுவலாக சொல்ல போனால் செங்கோட்டையன் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட், அவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ், ஒரு ஸ்ட்ரென்த் அண்ட் அசட் தான். ஸோ அவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு முன்னின்று இதெல்லாம் வந்து சொல்லி கொடுக்குற இடத்துல, வழி நடத்துகிற இடத்துல அவருக்கு முழு சுதந்திரம் கொடுக்கப்படுதா அப்படின்னும் எனக்கு தெரியல. எனக்கு தெரியல. புஷி ஆனந்தோட கட்டுப்பாட்டுக்குள் தான் செங்கோட்டையன் இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வருது. பட் ஓரளவுக்கு அவர் அனுபவசாலி. அவர் ஈவன் ஜெயஸ்ரீ பிரபாகர் அவர்களே அனுபவசாலி தான். ஸோ அவர்களுடைய அனுபவத்தை வந்து ஆலோசனைகளை கேட்டு அதன்படி சட்டமன்றத்தை நடத்துறது தவறு ஒன்றும் இல்லை. இந்த மாஸ் காட்டுறது, இந்த மாதிரியான இந்த கூஸ் பம்ஸ் மொமெண்ட்ஸ் பேட் கல்ச்சர் அப்படின்ட்டு ஆர்டிஃபிஷியலாக பண்றது வந்து ரொம்ப நாளைக்கு நிலைக்காது, மக்களிடம் கெட்ட. சரி, இன்னொரு விஷயம் திமுக பற்றி சொல்லணும். நிறைய பேர் வந்து சமூக வலைதளங்கள் பதிவிட்டு இருக்க விஷயத்த உங்ககிட்ட சொல்கிறேன், உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்க. இதெல்லாம் பார்க்கும்போது என்ன எங்களுக்கு தோணுதுன்னா, சட்டமன்ற தேர்தலில் கனிமொழிகள் கேட்ட மாதிரி அவங்களுக்கு ஒரு இடம் கொடுத்துருக்கலாம். அவங்க ஜெயிச்சு சட்டமன்றத்துக்குள்ளே வந்திருந்தா ஒரு பார்லிமெண்டேரியனாக அவங்களுடைய அனுபவத்தை வந்து இங்கே காட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பெண்ணாக இருக்கிறதுனால, ஒரு வெல் ரெட் பர்சனாக இருக்கிறதுனால, அனுபவம் கொண்டவங்களாக இருக்கிறதுனால விஜய் அவர்களை கவுண்டர் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆப்போனன்ட் லீடராக இருந்திருப்பாங்க. அதை மிஸ் பண்ணிட்டாங்க டிஎம்கே. முழுக்க வந்து அவங்களோட வீக்னஸை உதயநிதி ஸ்டாலினுடைய முகத்தின் மூலியமாக வந்து காமிச்சிட்டே இருக்காங்க. மிஸ் பண்ணிட்டாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உண்மை ப்ரோ. அதாவது வெளியிலேருந்து நம்ம பேசுகிறோம்னு வச்சுங்களேன், கனிமொழி அவர்கள் பக்காவான எதிர்கட்சி தலைவர். அதாவது விஜய் அவர்களுக்கு இவ்வளோ பேசுறது பாருங்க, விஜய் அந்த மாதிரிலாம் பேசுறதுக்கு அவங்க அளவு அட்லீஸ்ட் அந்த பாயிண்ட் விஜய் பேசுகிற அளவுக்கு அவங்க வச்சிருக்க மாட்டாங்க. கரெக்டாக எந்த இடத்துல கவுண்டர் பண்ணணுமோ, எந்த இடத்துல பாயிண்ட் கரெக்டாக சொல்லணுமோ அது பண்ணியிருப்பாங்க. அவர்களுக்கு அந்த அனுபவம், அந்த எம்பி, தமிழ்நாடு அரசியல் போக்கு எல்லா அனுபவமும் இருக்குது. ப்ளஸ் மெச்சூரிட்டி இருக்கு. உதயநிதி அவர்கள் வந்து நம்ம அவருடைய மெச்சூரிட்டி நம்ம பார்க்கும்போதே தெரியுது இல்லையா? ஸோ அது விஜய்க்கு சாதகமாக போயிருது. உதயநிதி அவர்களுடைய மெச்சூரிட்டி விஜய் அவர்களுக்கு சாதகமாக போகுது. அவர் அதை வச்சு ஈஸியாக ட்ரோல் பண்ணாலும் தானே தான் நம்ம மட்டும் போகிறோம் பாரு. கனிமொழி அவர்கள் வந்திருந்தா சீன் வேற மாதிரி. எக்ஸாக்ட்லி. அவங்க ஒரு பெண்ணா இருக்கிறதுனால ஒரு அட்வான்டேஜாகவும், பெண் மட்டும் இல்லை ப்ரோ, அவங்களோட அனுபவம் மெச்சூரிட்டி. நிச்சயமா. இன்னொரு என்னன்னா, நல்ல சுடுற துப்பாக்கி ஆனால் குண்டு இல்லை அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அனுபவம் கொண்டவர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவராக இல்லாமல் இந்த 3ஆவது இடத்துல உட்காந்துருக்கனால அவர் உட்காந்துருக்காரு, சிரிக்கிறாரு, ரசிக்கிறாரே தவிர்த்து அவரால் எதுவுமே இல்லை ப்ரோ. அவரும் தன்னால் முடிஞ்சது இந்த காவேரி இஷ்யூவில் வந்து அவர் என்ன முடியுமோ அதை பண்ணிட்டார். பட் இன்னும் கூட பண்ணியிருக்கலாம். அதாவது மக்களுடைய அட்டென்ஷனை இது பண்ணுறதுக்காக வேண்டி வெளிநடப்பு செஞ்சு மறுபடியும் மத்தியானமாக வந்து அந்த காவேரி பற்றி அவர் பேசினார். அவர் பேசினார்னா அந்த ஆதங்கம் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது ப்ரோ. ஏன்னா ஏடிஎம்கே அவ்வளோ பண்ணியிருக்கு. இப்போ தமிழ்நாட்டுக்கு இந்த அளவுக்கு தண்ணி கிடைக்குதுன்னா அதுக்கு காரணம் ஜெயலலிதா அவர்கள். ஸோ அதை வந்து மாத்தாதீங்கயா, தேவையில்லாத நாங்கள் புதுசாக புரட்சி பண்ணுறோன்ற பேரில் கெடுத்து வைக்காதீங்கயா அப்படின்ட்டு தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுகிறாரு. ஸோ டேட்டா அடிப்படையில் ஒரு முதிர்ந்த ஒரு அரசியல்வாதியாக அவர் நடந்துக்கிறாரு. ஆனால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக நடந்துக்கலாம். தீர்மானத்தை கீழ்ச்சி குப்பையில் போட்டு இந்த குப்பைக்கு தான் இந்த லாக்கி அப்படின்ட்டு சொல்லிட்டு அவர் போயிருக்கலாம். ஸோ பார்ப்போம் எப்படி போயிட்டு இருக்குது. இது எப்படி சட்டசபை தொடர்ந்து இயங்க போகுதுன்றதெல்லாம் நம்ம தொடர்ந்து ரைட். இப்போ இந்த நேரத்தில் மக்களுக்கு ஒரு மாற்றம் தேவைப்பட்டது, ஓட்டு போட்டாங்க, எல்லாம் ஓகே. பட் ஒரே ஒரு தொகுதியில் மட்டும் ஒருத்தரை ஜெயிக்க வச்சிருந்தாங்கன்னா அவர் ஒருத்தர் மட்டுமாவது உள்ள வந்து ஒரு பெரிய சேஞ்சை வந்து கிரியேட் பண்ணியிருக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த குரலை ஒளிக்கூடாம பண்ணிட்டாங்க. ஸோ சீரியஸ்லி ப்ரோ, அது ஒரு பெரிய நிறைய பேருக்கு புரியாது யாருன்னு சொல்லி எங்க அண்ணன் இல்லை ப்ரோ, சீரியஸாகவே நிஜமாக தான் சொல்கிறேன். அண்ணன் சீமான் அவர்கள் உள்ளே போயிருந்தார் அப்படின்னா அவருக்கு ப்ரோ, அவர் சாதாரணமாக நீங்கள் நினைக்கிறீங்க, பயங்கரமான நாலேஜ். ஒரு ஏரியாலையும் ஒரு விஷயத்துலையுமே நாலேஜ் நிறைய இருக்குது. பாயிண்டாக வச்சு கேட்பார் அவர். அப்படிப்பட்ட ஒருத்தர் சட்டமன்றத்தில் இல்லையே அப்படிங்கிற ஒரு பிரேமலதா அவர்கள் மாதிரி வாட்டர் பாட்டில் பற்றி பேசி டைம் வேஸ்ட் பண்ணிருக்காங்க. ஓபிஎஸும் பிரேமலதாவும் நீங்கள் ரெண்டு பேரும் இந்த வாட்டர் பாட்டில் சண்டை போட்டு தான் சட்டமன்றமா இது விளையாட்டு பண்ணிட்டு இருக்கிறீங்களா? நீங்கள் எவ்வளோ முக்கியமான பிரச்சனைகள் இந்த இடத்துல தான் நான் சீமான் அவர்களை நான் உண்மையாகவே மிஸ் பண்ணுறேன். பார்ப்போம், இடைத்தேர்தல்கள் ஏதாச்சும் ஒரு மேஜிக் ஏதாச்சும் நடக்குதா அப்படின்றத நம்ம பார்ப்போம். சரி, நீங்கள் சட்டமன்றத்தை பற்றி பேசலாம், நிகழ்வு பற்றி பேசலாம் கூப்பிட்டீங்க. அதனால் நேத்தி வந்து சமூக வலைதளங்கள் பரவிட்டு இருந்த ஒரு விஷயத்தை என்னால் வந்து மறந்துட்டு பேசாமல் போக முடியாது. லைட்டாக ஆஃப் டாபிக் தான், பட் கண்டிப்பாக பேசி ஆகணும். 2ல் 1 பார்க்கலாம் நிக்கிறியா நண்பா. ப்ரோ ஏன் ப்ரோ, நான் நல்லா மைண்டு நல்லா இருந்துச்சு, இவ்வளோ நேரம் அப்செட் பண்ணி விட்டீங்களே ப்ரோ. இல்லை இது பேசி ஆகணும். இல்லை அடுத்த கடவுள் வாழ்த்தா இது? என்னங்க இது என்ன கேவலம் இது? நான் உண்மையிலே கேட்குறேன், டிவிக்கு நண்பர்களை பார்த்தே கேட்குறேன், வெக்கமா இல்லையா உங்களுக்குலாம்? இதெல்லாம் இப்படி ஒரு 2ல் 1 பார்க்கலாம் நிக்கிறியா நண்பான்ற பாட்டை வந்து ஸ்கூல்ஸில் மாணவர்கள் பாடுற அளவுக்கு கொண்டு வந்தது இது எவ்வளோ பெரிய கல்ட் வர்ஷிப். இது வெக்கமா இல்லையா உங்களுக்குலாம்? கல்ட் வர்ஷிப்னா நிறைய பேருக்கு தெரியாதுங்க, என்னன்னு சொல்லிருங்க. அது கல்ட் வர்ஷிப் அப்படின்னா ஒரு தனிப்பட்ட நபரை வந்து அவர் தான் எல்லாமே,
கடவுளுக்கு நிகரானவர் அப்படிங்கிற இடத்துல அவரை வச்சுட்டு அவர் என்ன கேள்விகளுக்கு பண்ணாலும் அப்பாற்பட்டவர். அப்பாற்பட்ட அவர் என்ன பண்ணாலும் சரிதான், அவர் வந்து குறை சொல்றதுக்குலாம் யாருக்கும் உரிமை கிடையாது அப்படின்ற இடத்துல நீங்க இந்த இதை கொண்டு வரீங்களே, பள்ளி மாணவர்கள் மனசுக்குள்ள இப்படி ஒரு விஷயத்தை விதைக்கிறீங்க, இது எவ்வளவு கேவலம் இது. இதை நம்ம பதிவு பண்ணி ஆகணும். இதுக்கு மேல இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா கட்டாயமா உரிச்சு தொங்க விட வேண்டியது அத்தனை தமிழக நலன் சார்ந்த அனைவருடைய கடமைன்னு நான் சொல்றேன். சரி, நம்ம ஃபியூச்சர் இதுல லையா இருக்கு. இன்னும் நிறைய விஷயம், கொடி நடுறாங்க, ஸ்கூல் யூனிஃபார்மோட, இது மாதிரி நிறைய விஷயம் பேசிட்டே போகலாம். ஆமா, அதுவும் பார்த்தோம். இன்னைக்கு ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு வந்து தாவேகா கொடியை வந்து போய் கட்டுற வேலையில ஈடுபடுத்திருக்காங்க. இதெல்லாம் எது எப்படியோங்க, ஒருத்தருக்கு வந்து பர்சனல் செக்ரட்டரி போஸ்ட் போட்டாங்க. அந்த ஒரு ஹாப்பி நியூஸோட வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து முடிச்சுக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு போட்ட மாதிரி இல்லை நீங்க பேசு. ஜெகதீஷ் அவருடைய பர்சனல் செக்ரட்டரியா பாத்தீங்கன்னா அவரோட மேனேஜரே வந்து போட்டிருக்காரு. இது வந்து 40 நாளா யாருக்குமே தெரியாம இருக்கு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அந்த ஜோசியரை போட்ட அன்னைக்கு தான் அவரையும் போட்டிருக்காங்க. பட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்னடா முழுக்க முழுக்க தாவேகா அரசை வந்து பாத்தீங்கன்னா வந்து 2வது மாதத்திலே குற்றம் சொல்றோம் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய தப்பு நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அதை சுட்டி காட்டுறது தான் வந்து ஊடகத்துல இருக்கவங்களுடைய வேலை. அது திமுக இருந்தப்போ சிறப்பா செஞ்சுட்டு இருந்தோம், தாவேகா இருப்பவும் சரியா தவற மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு மிக்க நன்றி உங்களோட பதில்கள். நன்றி.